வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு கணிதம் அலகு 7 தகவல் செயலாக்கம். இதில் பயிற்சி 7ல் 4ல் 3வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. கொடுக்கப்பட்ட படத்திலிருந்து விலைப்பட்டியலை தயார் செய்க. இங்கே அங்காடி 1 அங்காடி 2 இருக்குது. 2 கடைக்கு நம்ம தனித்தனி என்ன செய்யணும், விலைப்பட்டியலை தயாரிக்கணும். என்னென்ன வாங்க போகிறோம் பாருங்க. 1.5 கிலோ ஆப்பிள், 2 கிலோ மாதுளை, 2 கிலோ வாழைப்பழம், 3 கிலோ மாம்பழம் வாங்க திட்டமிட்டு அங்காடி 1ல் 1/2 கிலோ பப்பாளி, 3 கிலோ வெங்காயம், 1.5 கிலோ தக்காளி, 1 கிலோ கேரட் ஆகியவற்றை அங்காடி 2உடன் ஒப்பிடும்போது எவ்வளவு சேமிப்பீர்? இது எல்லா பொருளையும் அங்காடி 1லையும் வாங்கணும், அங்காடி 2லையும் வாங்கணும். எவ்வளோ நமக்கு மிச்சமாகும், எந்த கடையில் வாங்கினா எவ்வளோ மிச்சமாகும், அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். கண்டுபிடிக்கலாமா? இப்போ பாருங்க, நம்ம வாங்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் இந்த இடத்துல நான் எடுத்து எழுதிட்டேன் பாருங்க. அட்டவணையை எடுத்து எழுதிட்டேன். நம்ம வாங்கக்கூடிய பொருட்கள் 1.5 கிலோ ஆப்பிள், 2 கிலோ மாதுளை, 3 கிலோ வாழைப்பழம், 3 கிலோ மாம்பழம், 1/2 கிலோ பப்பாளி, 3 கிலோ வெங்காயம், 1.5 கிலோ தக்காளி, 1 கிலோ கேரட்ஸ் எல்லாத்தையும் நான் எழுதிட்டேன். இப்போ பாருங்க, இப்போ நம்ம ஒவ்வொன்றா கண்டுபிடிப்போம். முதல்ல ஆப்பிள் வாங்க போகிறோம். 1.5 கிலோ ஆப்பிள் அங்காடி 1லையும் வாங்கணும், அங்காடி 2லையும் வாங்கணும். இப்போ பாருங்க, முதல் இது பாருங்க, இங்கே ஆப்பிள் எவ்வளவு? 168 ரூபாய். எவ்வளவு? 1 கிலோ 168 ரூபாய். அப்போ 1 கிலோ 168 ரூபானா 1/2 கிலோ எவ்வளவு? 168ல் பாதி 16, 16ல் பாதி 8, 4 8 இருக்கா, 8ல் பாதி 4, 8ல் பாதி 4, அதாவது 168ல் பாதி 84. கூட்டுங்க, 8 4 கூட்டினா 12, 12க்கு 2 மிச்சம் 1, 7 15, 15க்கு 5 மிச்சம் 1, 252 ரூபா. 1 கிலோ ஆப்பிள் 168 ரூபானா 1/2 கிலோ ஆப்பிள் 84. அப்போ 1.5 கிலோ ஆப்பிள் 252 எழுதிருமா? 1.5 கிலோ ஆப்பிளோட விலை ரூபாய் 252. எவ்வளவு? 252 ரூபாய். சரியா? அதுக்கு அடுத்தது இந்த முதல் கடையில் இந்த கடையில் வாங்க. 2வது கடையில் பாருங்க, 1 கிலோ ஆப்பிள் 148 ரூபாய். 1/2 கிலோ ஆப்பிள் எவ்வளவு? 140 பாதி. அப்போ 7 4 74 ரூபா. கூட்டுங்க, இது 4 12, 12க்கு 2 மிச்சம் 1, 8 12, 12க்கு 2 மிச்சம் 1, 222 ரூபாய். 1 கிலோ ஆப்பிள் 148 ரூபா, 1/2 கிலோ ஆப்பிள் 74 ரூபா. 2ஐயும் கூட்டினா எவ்வளவு? 222 ரூபாய். 222 ரூபாய் எழுதிருவோமா? 222 ரூபாய். அதுக்கடுத்து மாதுளை வாங்க போகிறோம். எவ்வளோ வாங்க போகிறோம்? 2 கிலோ வாங்க போகிறோம். இங்கே பாருங்க, மாதுளை இந்த கடையில் எவ்வளவு? 1 கிலோ 82 ரூபா. 2 கிலோனா எவ்வளவு? 164 ரூபாய். 82 2 கொண்டு பெருகிட்டோம்னா எவ்வளோ வரும்? 164 ரூபாய். சரியா? அப்படி இந்த கடைக்கு வாங்க. இங்கே எவ்வளவு? 1 கிலோ 75 ரூபா. 2 கிலோ எவ்வளவு? 150 ரூபாய். 150 ரூபாய். சரியா? அதுக்கு அடுத்தது வாழைப்பழம் வாங்க போகிறோம். எவ்வளோ வாங்க போகிறோம்? 2 கிலோ வாங்க போகிறோம். பாருங்க, 1 கிலோ 45 ரூபா. அப்போ 2 கிலோ எவ்வளவு? 90 ரூபாய். எவ்வளவு? 90 ரூபாய். அப்படி இந்த கடையில் வாங்கிடுவோமா? 1 கிலோ 43 ரூபா. 2 கிலோ எவ்வளவு? 86 ரூபாய். எவ்வளவு? 86 ரூபாய். 86 ரூபாய். சரியா? அதுக்கடுத்து பாருங்க, மாம்பழம் 3 கிலோ வாங்க போகிறோம். எந்த கடையில் வாங்க போகிறோம்? முதல்ல மாம்பழம் முதல் கடையில் வாங்குமா? 1 கிலோ 39 ரூபாய். 1 கிலோ எவ்வளவு? 39 ரூபா. அப்போ 3 கிலோ 3 கொண்டு போயிருங்க. 3 27க்கு 7 மிச்சம் 2, 3 9, 2 கூட்டினா 117 ரூபா. 1 கிலோ 39 ரூபான்னா 3 கிலோ எவ்வளவு? 117 ரூபாய். 117 ரூபாய். சரியா? 117 ரூபாய். அப்படி இந்த கடைக்கு வாங்க. இந்த கடையில் பாருங்க, மாம்பழம் 1 கிலோ 35 ரூபா. அப்போ 3 கிலோ எவ்வளவு? 105 ரூபாய். 3 கிலோ 105 ரூபாய். சரியா? அதுக்கடுத்து பாருங்க, பப்பாளி 1/2 கிலோ வாங்க போகிறோம். இந்த இடத்துல முதல் கடையில் பப்பாளி 1 கிலோ 36 ரூபா. அப்போ 36ல் பாதி எவ்வளவு? 1/2 கிலோ 18 ரூபாய். 1/2 கிலோ 18 ரூபாய். சரியா? அதுக்கு அடுத்தது இந்த கடையில் பாருங்க, 1 கிலோ 30 ரூபா. நம்ம 1/2 கிலோ தான் வாங்குகிறோம். அப்போ 1/2 கிலோ எவ்வளவு? 15 ரூபாய். 15
ரூபாய். 15 ரூபாய். சரியா? அதுக்கடுத்து பாருங்க, வெங்காயம் 3 கிலோ வாங்க போகிறோம். இந்த கடையில் பாருங்க, 1 கிலோ 22 ரூபா. 1 கிலோ வெங்காயம் எவ்வளவு? 22 ரூபா. அப்போ 3 கிலோனா 3 கொண்டு பெருக்கணும். 2 6 2, அப்போ 66 ரூபாய். 3 கிலோ வெங்காயம் எவ்வளவு? 66 ரூபாய். அப்படி இந்த கடையில் பார்த்துருவோமா? இந்த கடையில் பாருங்க, 1 கிலோ 21 ரூபாய். 1 கிலோ எவ்வளவு? 21 ரூபாய். அப்போ 3 கிலோன்னா 3 கொண்டு பெருக்குனா 63 ரூபாய். எவ்வளோ வரும்? 63 ரூபாய். 63 ரூபாய். அதுக்கடுத்து பாருங்க, தக்காளி 1,5 கிலோ வாங்க போகிறோம். தக்காளி பாருங்க, இந்த கடையில் 1 கிலோ 46 ரூபாய். 1 கிலோ எவ்வளவு? 46 ரூபா. அப்போ அரை கிலோ எவ்வளவு? 23 ரூபாய். கூட்டுங்க, 6 3 9, 4 2 6, 69. 1 கிலோ 46னா அரை கிலோ 23. அப்போ 1,5 கிலோ எவ்வளவு? 69. இப்போ 1,5 கிலோ தக்காளி 69 ரூபாய். 69 ரூபாய். அப்படி இந்த கடையில் வாங்கிடுவோமா? பாருங்க, தக்காளி பாருங்க, 1 கிலோ 38 ரூபாய். அப்போ அரை கிலோ எவ்வளவு? 19 ரூபா. 38 19 கூட்டுங்க, 9 8 17, 17க்கு 7, மிச்சம் 1 4 5, 57 ரூபாய். அப்போது 1,5 கிலோ தக்காளி எவ்வளவு இந்த கடையில்? 57 ரூபாய். முடிஞ்சுதா? இப்போ பாருங்க, கேரட் மட்டும். கேரட் பாருங்க, இந்த கடையில் 1 கிலோ 19 ரூபா, இந்த கடையில் 17 ரூபா. அதை மட்டும் எழுதிடலாமா? 1 கிலோ கேரட் எவ்வளவு? 19 ரூபாய். இந்த கடையில் மொதல் கடையில் 19 ரூபா, ரெண்டாவது கடையில் 17 ரூபாய். சரியா? பாருங்க, இது 15. கரெக்டாக எழுதிக்கிடுவோமா? கொஞ்சம் அழிச்சிட்டு தெளிவாக எழுதிடுவோம். இது எவ்வளவு? 15 ரூபாய். 15 ரூபாய். 15 ரூபாய். சரியா? இப்போ பாருங்க, நம்ம மொத்த பில்லையும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம கூட்ட போகிறோம். கூட்டலாமா? பாருங்க, எல்லாத்தையும் கூட்டினோம்னா நமக்கு தேவையான ஆன்சர் இப்போ கிடச்சிடும். பாருங்க, அங்காடி 1 கூட்ட போகிறோம். கூட்டுவோமா? இப்போ பாருங்க, இங்கே எல்லாமே 0 தான். 0 0. இது கூட்டுங்க. 9 9 18, 18 1 6 24, 24 8 32, 32 வரையில் 39, 39 4 43, 45. 45க்கு எவ்வளவு? 5. 45க்கு 5. பெண்ணு கொஞ்சம் சரியில்லை. 45க்கு 5, மிச்சம் 4. 4னா 5, 5 6 11, 17, 18, 19, 28, 34, 39. 39க்கு 9, மிச்சம் 3 பாருங்க. 3 1 4, 5 5 2 7, 795 ரூபாய். அப்படி இந்த கடைக்கு வாங்க. இங்கே பைசா எல்லாமே 0 0 தான். பைசா எல்லாமே 0 0 தான். இப்போ பாருங்க, 7 7 14, 14 ஒரு 3, 17, 22, 27 ஒரு 6 33, 35. 35க்கு 5, மிச்சம் 3, 4 9 15, 16, 16, 24, 29, 31. 31க்கு 1, 31க்கு 1, மிச்சம் 3, 4 5 5 2 7, 715 ரூபாய். இப்போ பாருங்க, இந்த மொதல் கடையில் நமக்கு டிஸ்கவுண்ட் இருக்கு. எவ்வளோ இருக்கு டிஸ்கவுண்ட்? பார்த்துட்டு வருமா? பாருங்க, மொதல் கடையில் டிஸ்கவுண்ட் பாருங்க, 15% தள்ளுபடி இருக்கு. அப்போ நம்ம என்ன செய்ய போறோம்? 15% நம்ம கழிக்கணும். எதுல? இந்த முதல் கடை இருக்கு இல்லையா? எவ்வளோ இருக்கு? இந்த 795ல் 15% கண்டுபிடிச்சு நம்ம கழிக்கணும். 795 15%னா 15/100. 15/100. இப்போ பாருங்க, இதை சுருக்கிடலாமா? நீங்கள் 100 கேன்சல் பண்ணலாலும் சரி, இல்லை கடைசியாக கூட கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ பாருங்க, நமக்கு இந்த இடத்துல 100 அப்படியே போட்டுக்கலாம். 100 அப்படியே போட்டுருவோமா? 100 அப்படியே போட்டுட்டோம். 795 15 பெருக்க போகிறோம். பெருக்குமா? 795 15 கொண்டு பெருக்குங்க. என்ன வரும் பாருங்க? பெருக்கணும்னா 5 25, 25க்கு 5, மிச்சம் 2, 45, 2 கூட்டினா 47, மிச்சம் 4, 7 35, 39. சரியா? அடுத்தது இப்போ எதை கொண்டு பெருக்கணும்? 1 கொண்டு பெருக்கணும். அப்போ 4 5 5,
ஓர் 9 9, ஓர் 7 7. கூட்டிருங்க. என்ன வரும் பாருங்க. 5, 7 5 12, 12க்கு 2 மிச்சம் 1, 10, 19க்கு 9 மிச்சம் 1. இந்த இடத்துல 4 11. இப்போ என்ன வருது? இந்த இடத்துல எதை நம்ம பெருக்கியிருக்கோம்? 795 15 பெருக்குனா 11,925 25. சரியா? இப்போ இதை நம்ம 100 கொண்டு வகுத்தோம்னா பாருங்க, இந்த இடத்துல இருந்து தசம் புள்ளி இங்கே தானே இருக்க அர்த்தம். 100 கொண்டு வகுத்தோம்னா இந்த இடத்துக்கு வந்துடும். அப்போ ஆன்சர் என்ன வரும்? 119.119.25 வரும். இதான் எவ்வளவு நமக்கு தள்ளுபடி? எதுல? இந்த முதல் கடையில தள்ளுபடி எவ்வளவு? 119.25. 119.25. இதான் நமக்கு கிடைக்கக்கூடிய தள்ளுபடி. சரியா? இப்போ இதை மைனஸ் பண்ணிடலாமா? இங்கே கடை வாங்கினா 10, 10ல் 5 கழிச்சோம்னா 5, 9 இருக்கும். 9ல் 2 கழிச்சோம்னா 7, தசம் புள்ளி வச்சல இங்கே 4 தான் இருக்கும். 1 அங்கே கொண்டு போயிட்டோம் இல்லையா? அப்போ இங்கே இது பண்ணால் 14, 14ல் 9 கழிச்சோம்னா என்ன வரும்? 5. இந்த இடத்துல 8 இருக்கும். 8ல் 1 கழிச்சோம்னா 7, 7, 8ல் 1 கழிச்சோம்னா 7. இந்த இடத்துல என்ன இருக்கும்? 7 தான் இருக்குது. 7ல் 1 கழிச்சா 6. அப்போது 675 ரூபாய் 75 காசு மட்டும் நம்ம கொடுத்தா போதும். இப்போ பாருங்க, அங்காடி 1ல் வாங்கும்போது எவ்வளோ இருக்குது? 715 ரூபா. அதே அங்காடி 2ல் வாங்கினோம்னா எவ்வளவு? 675 ரூபாய் 75 பைசா. அப்போ நமக்கு சேமிப்பு தொகை என்ன எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கிளியர் பண்ணிடுவோமா? நமக்கு இந்த இது வேண்டாம், முதல்ல போட்டாச்சு இல்லையா? வேணா நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். இப்போ பாருங்க, சேமிப்பு தொகை. therefore இந்த இடத்துல எழுதிடுவோமா? சேமிப்பு தொகை. சேமிப்பு தொகை எவ்வளோன்னா எதுலேருந்து எதை மைனஸ் பண்ணணும் பாருங்க. இந்த 715 ரூபாயிலிருந்து எதை மைனஸ் பண்ணோம்? 675.75 நம்ம மைனஸ் பண்ணோம். மைனஸ் பண்ணிட்டா நமக்கு என்ன கிடைச்சிரும்? சேமிப்பு தொகை கிடைச்சிரும். இப்போ இதை மைனஸ் பண்ணிடலாம் பாருங்க. இங்கேருந்து 10, 10ல் 5 கழிச்சோம்னா 5, 10ல் 5 கழிச்சு 5, இங்கே 9 இருக்கும். 9ல் 7 கழிச்சோம்னா 2 புள்ளி வச்சுருவோம். இந்த இடத்துல என்ன இருக்கும்? நமக்கு 4 தான் இருக்கும். அப்போ இங்கேருந்து கடை வாங்கினா 14, 14ல் 5 கழிச்சோம்னா 9. இந்த இடத்துல 0 இருக்கும். அப்போ இங்கே கடை வாங்கினா 10, 10ல் 7 கழிச்சா 3, 10ல் 7 கழிச்சோம்னா 3, 6ல் 6 கழிச்சா 0. அவ்வளோதான், முடிஞ்சுது. அப்போ நம்ம சேமிக்கக்கூடிய தொகை எவ்வளோ பாருங்க? 39 ரூபாய் 25 காசு. நம்ம சேமிக்கக்கூடிய தொகை எவ்வளவு? ரூபாய் 39 ரூபாய் 25 காசுகள். நமக்கு புக்கில், தமிழ் மீடியம் புக்கில் இந்த இடத்துல தப்பாக ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு விடை இங்கிலீஷ் மீடியம் புக்கில் கரெக்டான இந்த ஆன்சரே கொடுத்துருப்பாங்க. சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.